अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्परमगुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। नीलातुङ्गस्तनगिरिदिरीसुग्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशरशिरसिद्धमध्यापयन्ति स्वजिष्टायां सृजनिगलितं व्यापलाहृत्य मुङ्क्ते गोदादस्यै नमैतमिदं भूये वास्तु भूयः அன்னவையல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சுடி கொடுத்து சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்றைக்கி ஒரு விசேஷமான பாசுரம், 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா குந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே சிவிப்பூவே பாடகமே நின்றளைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் முதன் பின்னே பால்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் அப்படின்றதான பாசுரம். இந்த பாசுரத்தில் தான் ஆண்டாள் விரதத்துக்கான பலனை அனுபவித்ததாகவும் எம்பெருமானிடத்தில் கண்ணனை நேரில் பார்த்து இந்த விரதத்துக்கான பலனாக இது ஓணும் எங்களுக்கெல்லாம் அப்படின்றத கேட்குறான். அது எப்படி கேட்குறான்றத பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆரம்பித்தா. கண்ணா, நீ உன் விஷயத்தில் பக்தி இல்லாதவர்களை கூட பக்தி வரும்படியான காரியத்தை பண்ணக்கூடியதான சாமர்த்தியமுடையவன். வாலி ராமனுக்கு விரோதமாக இருந்து சில காரியங்கள், தர்மத்துக்கு விரோதமான காரியங்கள் பண்ணால் அது ராமனுக்கு விரோதம்தான். கடைசியில் சண்டை போட வேண்டியதான நிலைமை வந்தது. அப்போ வாலியை வதம் பண்ணார். வாலி ராவண ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். இன்னும் மேலே என்ன சொல்லணும்னா, ராவண ஸ்தோத்திரம் பண்ணதோடு நிற்காமல் அங்கதனை ராமனிடத்தில் ஒப்படைச்சார். தன்னுடைய தம்பி சுக்ரீவன் அவங்கிட்ட கூட ஒப்படைக்கலை. ஏன்னா ராமனிடத்தில் தர்மம் இருந்ததுனால அந்த தர்மமானது தன்னுடைய குழந்தையை ரட்சிக்கணும். அதனால் ராமனிடத்தில் ஒப்படைச்சு பாலகா அப்படின்னு கூப்பிட்டு அந்த அங்கதனை, நீ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காத, நீ கொஞ்சம் தெளிஞ்சு சில காரியங்கள் நான் சொல்கிறதெல்லாம் நீ காதில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராமனுடைய வைபவத்தை சொல்லி, எனக்கும் ராமனுக்கும் இருக்கக்கூடியதான விரோதத்தை நீ மனசில் வச்சுக்காத, நீ மனப்பூர்வமாக ராமனிடத்தில் அஞ்சலி பண்ணி அவனே உனக்கு புகலிடமாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன. இந்த மாதிரி பல பக்தி இல்லாதவர்களுக்கெல்லாமே கூடாரை வெல்லக்கூடியதான சாமர்த்தியம் உடையவன். இதில் பார்த்தோம்னா அந்த முதல்ல அந்த தேவேந்திரன் கண்ணன் விஷயத்தில் கூடாத சில காரியங்களை பண்ணி மழையெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்தான். தேவேந்திரன் கோவர்தன மலையை உத்தாரணம் பண்ணி சமஸ்த ஜீவராசிகளையும் ரட்சித்தார் எம்பெருமான். அந்த கோவிந்தன் அப்படியெல்லாம் காரியம் பண்ணதை பார்த்து கூடாத இருந்ததான தேவேந்திரனை கூடும்படியான காரியத்தை பண்ணதான கோவிந்தன் கோவிந்த பட்டாபிஷேகம்னு அங்கே விசேஷமாக தேவேந்திரன் பண்ணி வச்சான். அது ரொம்ப விசேஷமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படுறது. அப்பேற்பட்டதான கூடாதவர்களையெல்லாம் வெல்லும்படியான காரியங்களை பண்ண கோவிந்தா. பசுமாடே அவனுக்கு சொத்து. கோவிந்தன் மாடு மேய்க்கக்கூடியவன் அப்படின்னு கோவிந்த சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் எடுக்கிறா. எப்பேற்பட்ட பாபங்களில் இருக்கக்கூடியவனையும் ரட்சிக்கக்கூடியது கோவிந்த நாமம். அகிஞ்சனா அனன்யகதி சரண்யா துவத்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு கோவிந்தன் திருவடி வாரத்தில் சரணாகதி பண்ணோம்னா அவன் நம்மளை என்றைக்கும் ரட்சிக்கிறான். இன்னும் கூடாதவர்கள் யாருன்னா, நமக்கு கண், வாய், காது, மூக்கு இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் போகாத பலவிதமான மார்க்கத்தில் போய் நம்மளை சிரமப்படுத்துறது. அதெல்லாம் கூட
அந்த கண்ணனுடையதான வடிவழக பார்த்தோம்னா காது கண்ணனையே பார்க்கணும், காது கண்ணனையே கேட்கணும்னு தோணும், கண்ணன் கதையை கேட்கணும்னு தோணும், கண்ணனை பார்க்கணும்னு தோணும், மூக்கானது கண்ணனுடையதான துளசியை மூந்து பார்க்கணும்னு தோணும், வாயானது கண்ணனை பாடணும்னு தோணும். இப்படி இந்த 5 இந்திரியங்கள் கூடாது இருந்தால் கூட அதை கூடும்படியான அவன் விஷயத்தில் கூடும்படியான காரியங்களை பண்ணக்கூடியதான கோவிந்தன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. இப்போ உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரும் சம்மானம். உன்னை இத்தனை நாளாக மார்கழி மாதத்தில் வாயார பாடினோம், அதுக்கான பலனாக நீயே எனக்கு கிடச்சுட்ட. தன்னடியாருக்கு தன்னையே தந்த கற்பகம்னு ஆழ்வார் சொல்கிற. ஆண்டாளுக்கு கண்ணன் தன்னையே கொடுத்துட்டார். இருந்தாலும் மேற்படி அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் எங்களை கொஞ்சம் பெருமையாக பேசினா அந்த பெருமை உனக்கும் உண்டது. அதனால் உன்னுடைய பெருமையும் அந்த இடத்துல ஓணும், எங்களுக்கும் பெருமை ஓணும். அதனால் சில காரியங்கள் நீ பண்ணணும் அப்படின்னு ஆண்டாளுடையதான திருவுள்ளம். கண்ணன் உனக்கு என்ன ஓணும் சொல்லு, நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். உடனே முந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. இங்கே நாட்டார்கள்லாம் 30 நாள் ஏதோ பக்தி பண்ணிங்களே, அதுக்கான பலன் ஏதாவது கிடச்சிதான்னு கேட்கக்கூடாது. இந்த பலனெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இந்த பரிசானது எடுத்துகிட்டு போகிறத பார்த்து நாங்களும் இந்த விரதத்தில் கலந்துட்டுருக்கலாமே அப்படின்றதான ஒரு ஏக்கமானது அடுத்த வாளுக்கு உண்டாகும்படியான காரியங்கள் நீ எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாக்கா பிரதம ஹேத்துனா சேத்துனான்னு ரொம்ப ஹேத்துவாக இருக்கும், அதை கொடுக்கணும்னு பிரார்த்திச்சா. என்னன்னா சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே. சூடகமே கையில் போட்டுக்கக்கூடியதான சில ஆபரணங்கள், மோதிரம், வங்கி, இந்த வளையல், அந்த மாதிரி ஆபரணங்கள். தோல் வலையே தோலில் போட்டுக்கக்கூடியதான வங்கி, இந்த தோலில் இருக்கக்கூடியதான வளைஞ்சு இருக்கக்கூடியதான ஒரு ஆபரணம். தோடு காதில் போட்டுக்கக்கூடியதான ஆபரணம் தோடு. செவிப்பூவே. அப்புறம் பாடகமே காலில் போட்டுக்கக்கூடியதான ஆபரணம், காலில் போட்டுக்கக்கூடியதான திருவாபரணம் என்று அணைய பல்கலனம் யாமணிவோம். இப்படி பலவிதமான திருவாபரணங்கள் எங்களுக்கு நீ உன்னுடையதான நாயகியோடு சேர்ந்து எங்களுக்கு இது அலங்காரமாக பண்ணணும். எப்படின்னா ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போகும்போது 100 ஸ்ரீகள் 100 கந்தர்வர்கள் அவெல்லாம் இந்த ஜீவனை அலங்காரம் பண்ணுறான்னு அவள் எடுக்கிறாள். பல்கலனம் யாமணிவோம் அப்படின்னு ஆண்டாள் சொன்னான். இப்படி பலவிதமான திருவாபரணங்கள் அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கிறவாளுக்கு உண்டு. கிரீட்டம், மகுடம், கழுத்தில் போட்டுக்கக்கூடியதான திருவாபரணம், கையில் போட்டுக்கக்கூடியதான திருவாபரணம், சங்க சக்கரங்கள், யக்ஞோபவீதம், அப்புறம் இடுப்பில் இருக்கக்கூடியதான ஒட்டியானம், காலில் போட்டுக்கக்கூடியதான ஆபரணம். இன்றைக்கும் கோவில்களில் போனால் துவாரபாலகா அவெல்லாம் வாசலில் இருப்பாள். அவள் கிட்டக்க இருக்கிற திருவாபரணத்தை பார்த்தோம்னா பெருமாள் கிட்டக்க இருக்கக்கூடியதான திருவாபரணம் அத்தனையும் இங்கேயும் உண்டு. அந்த மாதிரி எங்களுக்கும் இந்த மார்கழி மாத நீராட்டத்தினால கிடைச்ச பலனாக இதெல்லாம் அலங்காரமாக நீ எனக்கு போட்டு விடணும், காதில் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் எனக்கு போட்டு விடணும், அதனாக நீயே பண்ணணும். மேற்படி இந்த ஆனந்தத்தை சரீரத்துக்கு வெளியில் இதெல்லாம் காண்பிக்கிற மாதிரி உள்ளே என்ன ஓணும்னா மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்ற மாதிரி நிறைய நெய் குத்தி நிறைய நல்ல வெல்லங்கள் போட்டு நல்ல அரிசி, சம்பா அரிசியினால் பண்ணப்பட்டதான சாதத்தை சக்கரை பொங்கல் பண்ணி அதில் க்ஷீரான்னம், சக்கரை பொங்கல், அக்கார அடிசல் இதெல்லாம் பண்ணி திருமாலிரும் சோழமலை எம்பெருமானான உனக்கு நிவேதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை நாங்கள் அத்தனை பேரும் அனுபவிக்கணும். எல்லா கோவில்கள்லையும் இன்றைக்கி பார்க்கலாம் அக்கார அடிசல்னு சொல்லுவாள், கூடாரை வள்ளிக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி கூடாரை வள்ளிக்கு இந்த அக்கார அடிசலை எல்லாருக்கும் பிரசாதமாக அடுத்த வாழ்க்கும் கொடுத்து நம்மளும் அதை அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை மூட நெய் பெய்து முழங்கை வரிவாட கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். இந்த விஷயத்தில் தான் கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய்னு
கண்ணன் 5,00,000 ஸ்ரீகளுக்கு பரமானந்தத்தை கொடுத்து கூடியிருந்து குளிர்ந்தானாம். அதே பேரான பாக்கியத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் கிருஷ்ணான்னு திருமாலிரும் சோழமலை எம்பெருமான பிரார்த்திக்கிறார். அந்த திருமாலிரும் சோழமலை எம்பெருமானவன் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான எம்பெருமான்.